தாய் மண்ணிற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பலினம் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எங்கள் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ அமெரிக்கா ஈரான் இடையே போர் பார்த்தீங்கன்னா ஓரிரு வாரங்களாக நடந்துட்டு இருக்கு. இது மூலமா உலக நாடுகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, பொருளாதார ரீதியாகவும் சரி, வர்த்தக ரீதியாகவும் சரி. இப்போ இந்தியர்கள் நம்மளும் இதுக்குள்ள பாதிப்புக்கு உள்ளாயிருக்கோம். இது மூலமா இந்த போர் மூலம் என்னென்ன பாதிப்புகள் நடக்க போகுது, இந்த போரோட உள்நோக்கம் என்ன, இதெல்லாம் நம்முடைய பேசுறதுக்கு தமிழ் தேசிய ஆதரவாளர் கார்த்திகேயன் நம்முடன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் பேகன். இப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உடைய போர் ஓரிரு நாட்களா போயிட்டு இருக்கு. இதுவரையும் இந்தியா நேரடியா பாதிப்புக்கு உள்ளாகல. சமீபமா பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி பாதிப்புக்கு உள்ளாயிருக்கும். இந்த போரோட உள்நோக்கம் என்ன, இந்த போரோட பின்னணி என்ன, இது குறித்து நீங்க உங்களோட பார்வை என்ன? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாடு அது என்ன பண்ணுதுன்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம தான் ஆதிக்கம் செலுத்தணும், நம்ம தான் மோனோபுலியா இருக்கணும், நம்மளுடைய பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும், உலக பொருளாதாரத்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு திமிரெடுத்து போய் அடாவடித்தனமா ஒரு ஏகாதிபத்திய சிந்தனையோட, ஒரு ஆதிக்க சிந்தனையோட இருக்குது. அதனுடைய விளைவு தான் இந்த போர் இப்படி நடந்துட்டு இருக்குது. நீங்க அமெரிக்காவை தானே சொல்றீங்க? அப்புறம் வேற எந்த நாட்டை சொல்லுவோம்? அமெரிக்கா தானே திமிரெடுத்து போய் தெரிஞ்சு இருக்குது. இப்ப முதல்ல இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பிரச்சனை. ஈரான் இந்த பாலஸ்தீனம் இதுல சம்மந்தப்படுறதுனால இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவங்களே அது இது பண்ணிப்பாங்க. இதுக்குள்ள மற்ற நாடுகள் தலையிடணும்னு இல்லை. இந்த அமெரிக்கா என்ன பண்ணுது, தேவையில்லாத வேலையை பார்க்குது. இந்த தேவையில்லாத ஆணியை பிடுங்குற மாதிரி அங்க போயிட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா போறேன் அப்படின்னு. இஸ்ரேலுக்கு உடைய கைப்பாவியா இருக்குதான்றதுதான் நம்மளுடைய சந்தேகம். அமெரிக்கா தொடர்ந்து அதோடைய வேலை அப்படிதான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைனா அது அவங்க அடிச்சுக்கிட்டும் மாஞ்சிக்கிட்டும் என்னவோ பண்ணிட்டோம். இது என்ன பண்ணுது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அவங்களுடைய இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி முதல்ல ஆரம்பிக்குது. எடுத்த உடனே அவங்க நாட்டுக்குள்ள அட்டாக் பண்ணுது. அதோடைய தொடர்ச்சியா போர் அப்பதான் ஆரம்பிக்குது. ஒரு அட்டாக் தான் நடக்குது. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுடைய சுப்ரீம் லீடர் அவங்க இருக்கிற இடத்துலயே டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பமே பாதிக்கப்பட்டுச்சு அதுல. ஸோ இது இதெல்லாம் ஏற்கனவே வெனிசுலாவில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்குள்ளேயே போய் அவங்கள நாட்டுடைய அதிபரை கைது பண்றது, இந்த மாதிரி நாட்டுடைய அதிபருக்கு மேல இருக்கிற சுப்ரீம் லீடரை தூக்குறது, கொலை பண்றது, இந்த மாதிரியான வேலையை பண்ணிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க ராணுவ அதிகாரிகள், அந்த நாட்டோட முக்கிய தலைமைகள் எல்லாருமே அதுல இறந்துட்டாங்க. பாருங்க, அது என்னன்னா இது ரொம்ப அநியாயமான ஒரு செயல், அக்கிரமமான செயல். இந்த அமெரிக்காவை கேள்வி கேட்கலன்னா, அமெரிக்காவை அடக்கலன்னா உலகத்துல எந்த நாட்டுல வேணாலும் இது நடக்கலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எவ்வளோ ஈரான்ல யாரோ ஒருத்தர் செத்தான் நம்ம நினைக்கலாம். எந்த நாட்டுல வேணாலும் இது நடக்கலாம். இதெல்லாம் உலக நாடுகள் கேள்வி கேட்கணும். இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலைத்தன்மையோட அமைதியா இருக்குது. ஆனா ஒரு கண்டிப்பு இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கும் நாளைக்கு நடக்கலாம்ல, நம்ம நாட்டிலேயே அந்த மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அவன் அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கான்ல, ஒரு கேள்வி கேட்கணும், இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும். இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுங்க, எப்படிங்க இந்தியா மேல போர் தொடுப்பாங்கன்னு சொல்றீங்க? ஏன் தொடுக்க மாட்டாங்க? அமெரிக்கா பேஸ்லாம் பாகிஸ்தான் இல்லையா? எதுக்கு வச்சுக்கலாம்? இங்க இலங்கையில் இல்லையா? அப்படிதான் சொல்ல முடியாது. நம்ம அமெரிக்கா பேச்சை கேட்கற வரைக்கும், அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் தான் அவன் அந்த மாதிரி நினைப்பான். நம்ம இல்லை, நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம பார்த்துக்கணும், நீ என்ன சொல்றதுன்னு நம்ம போனோம்னா அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். இப்ப கூட பாருங்க, நம்மளுக்கு அனுமதி கொடுக்குறான் அவன். அமெரிக்கா நம்மளுக்கு அனுமதி கொடுக்குது ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறதுக்கு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? எதுக்கு இந்த மாதிரி அனுமதி கொடுக்கணும்? நம்மளுடைய நாடு, நம்மளுடைய விருப்பம். யார்கிட்ட வேணாலும் நம்ம கச்சா எண்ணெய் வாங்குவோம், எந்த பொருளை வேணாலும் நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம், இறக்குமதி பண்ணுவோம். இது ஒரு நாட்டுடைய இறையாண்மை, இது அவங்க எடுக்கிற முடிவு. இதுல நான் அனுமதி கொடுத்துட்டேன்னா திமிரா சொல்றான். அது இல்லாத அமெரிக்க அதிபருடைய இணை தூதர் அவர் என்ன பண்றாரு, நாங்க இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுப்போம் அப்படின்னு பேசுறாரு. சீனா வளர்ந்த மாதிரி அமெரிக்கா வளர விட மாட்டோம் அப்படின்னு ஓப்பனா பேசுறாரு. இதெல்லாம் என்ன மாதிரி திமிரு? இதெல்லாம் கண்டிக்கணும். கண்டிச்சாதான் நம்ம இறையாண்மையை நம்ம காப்பாத்திக்கிறோம்னு அர்த்தம். இதை பெரிய கண்டனங்கள் எதுவும் வரலையா இந்தியா தரப்புல? இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல, பார்க்கலாம், வரும்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் வரல. இப்போ இந்த போர் நடக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்துத்துவ தரப்புல என்ன மாதிரி சொல்றாங்க, எல்லாரும் என்ன அமெரிக்காவுடைய ஊடகம் எப்படி சொல்லுதோ அதுதான் மக்களுடைய சிந்தனையா இருக்கு. இது என்னமோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை, நட்பு நாடுன்னு உதவி பண்ணுது அமெரிக்கா. அது இல்லாம ஈரான் அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணுது. அணு ஆயுதத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு முஸ்லீம் நாடுகிட்ட அணு ஆயுதம் போனா அதை தூக்கி யார் மேல வேணாலும் போடுவாங்க, தீவிரவாத அமைப்புக்கு கொடுப்பாங்க. அதனால அணு ஆயுதம் கண்டுபிடிக்கிறத தடுக்கணும், அதுக்காக தான் இந்த போர்ன்ற மாதிரிலாம் எல்லாரும் நினைக்கலாம். அது அமெரிக்கா ஊடகம் அப்படிதான் புரபகண்டா பண்ணுது. ஆனா அது கிடையாது. இதுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா,
கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெயோடைய வியாபாரம், வர்த்தகம் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு அது பண்றதுனுடைய விளைவு தான் இது. இப்போ இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா, ஈரான் மேல பல பல ஆண்டுகளாவே பொருளாதார தடை இருக்கு. அதையும் மீறி ஈரான் சீனாவுக்கு அவங்களுடைய யுவான், அவங்களுடைய பணத்துல தான் அந்த கச்சா எண்ணெய் விற்பனை பண்ணுது, வர்த்தகம் பண்ணுது. அதே மாதிரி பிரிக்ஸ் கட்டமைப்பு நாடுகள்லாம் இந்தியா, சீனா, ஈரான், ரஷ்யா மாதிரியான நாடுகள் 9 நாடுகள் இருக்கு. 9, 10, 11 இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சேர்ந்திருக்காங்க சில நாடுகள். ஸோ இந்த நாடுகள் எல்லாமே அவங்க பணத்துக்குள்ள அவங்களுடைய பண மதிப்பை வச்சு வர்த்தகம் பண்ணிக்கலான்ற முடிவுலாம் எடுத்திருக்காங்க. இதை பார்க்குற அமெரிக்காவுக்கு என்னடா இது, இவனுக்கு நம்மளுக்கு ஆப்பு வச்சிருவாங்க நம்மளுக்கு, நம்ம தானே பெரிய பருப்புன்னு சுத்தி நின்னோம். இது இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது இப்போ நம்மளுடைய பண மதிப்பு டாலர் மதிப்பு இழக்குமே, நம்மளுடைய ஆதிக்கம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சான். சரி, இதை கட்டுப்படுத்தணும்னா இதான் சான்ஸு, இஸ்ரேல் ஈரான் அடிக்குது, ஸோ நம்மளும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் நட்பு நாடுன்னு சொல்லிட்டு அணு ஆயுதம் வச்சுக்கலான்னு ஒரு பொருளை கிளப்பலாம், நம்ம புரபகண்டா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. இதுக்கான முக்கிய காரணம் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், அது கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். ஈரான் வந்து தன்னுடைய பேச்சை கேட்கணும், அவ்வளவுதான். இப்ப ஈரான் என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் என்னால முடியாது, நீ என்ன சொல்றது, நீ சொன்னா நான் கேட்கணுமா, நான் என் விருப்பப்படி தான் செயல்படுவேன்ட்டு அவங்க வந்து அவங்களுடைய இறையாண்மையை அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. இப்போ இந்த போர் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. இதனுடைய விளைவு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடிட்டாங்க ஈரான், அது கட்டுப்படுத்திட்டாங்க. அந்த இடத்துல யாருமே இப்ப போக்குவரத்து பண்ண முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, இறக்குமதி ரெண்டுமே இது பாதிக்கப்படுது. இதனுடைய பாதிப்பினுடைய விளைவு தான் கச்சா எண்ணெய் மூலயமா தானே எல்பிஜி கேஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ அங்க பல நாடுகள், அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருக்கிற அரபு நாடுகள் கண்ட்ரில இருக்கிற குவைத்து, சவுதி அரேபியா, இந்த நாடுகள்ல வந்து எல்பிஜி தயாரிக்கிறாங்க, உற்பத்தி அதிகம். அங்கிருந்து தான் நம்ம 97% இங்க வாங்குறோம், இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகுது. ஸோ அது தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால இந்தியாலுமே பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கான சிலிண்டர் வந்து பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா அதான் அந்த எல்பிஜி கேஸ் இறக்குமதி தடையான உடனே இருக்கிற கேஸ் வச்சு நம்ம உபயோகப்படுத்திட்டு வந்தோம். அதனுடைய முதல் கட்டமா தான் இப்போ வர்த்தகத்துக்கு, ஏதாவது ஹோட்டல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாம போகுது. அதுக்கு அடுத்த கட்டமா மக்களுக்குமே இது தட்டுப்பாடு வரும். ஒண்ணு விலை ஏறும். இப்போ நம்ம வந்து ஈரான் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து கொண்டு வரலன்னா வேற நாடுகள்ட்ட இருந்து வாங்கணும். மக்களுக்கு எப்படி வரும் நீங்க சொல்றீங்க? அதாங்க அதை சொல்றேங்க. எல்பிஜி கேஸ் வந்து மற்ற நாடுகள்கிட்ட நம்ம வாங்க வேண்டியது வரும். அது வேற ரஷ்யா மாதிரியான நாடுகள், மற்ற நாடுகள்கிட்ட இருந்து தூரமா இருந்து கொண்டு வரணும்னா விலை ஏறும். அதே மாதிரி உடனடியா பண்ண முடியாது, அதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில விலை ஏற்றமாகும். இது நடக்கிறதுக்குள்ள நம்மள்கிட்ட இருக்கிற கேஸ்லாம் தீர்ந்துச்சுன்னா அது தட்டுப்பாடு ஏற்பட்டுரும், மக்களும் பாதிக்க உள்ளாவாங்க. இந்திய தேசியவாதிகள் வந்து அதெல்லாம் ஆகாது, நம்மளுக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படாதுன்னு சொன்னாங்க. பின்ன என்ன, நாங்க வந்து சரியா ஆட்சி பண்றோம், நாங்க வந்து கரெக்டா பண்றோம் நான் சொல்லிப்பாங்க. அவங்க இந்த மாதிரி தான் முட்டு கொடுத்துன்னு திரிவாங்க. அது நம்ம நடக்கிறத பாக்குறோம், ரியாலிட்டியில பார்க்க தானே போறோம் நம்ம எல்லாரும். இந்த போர் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த போர் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 4 மாசம் ஈத்துருச்சுன்னா அவ்வளவுதான், பெட்ரோல் விலை ஏறிடும், கச்சா எண்ணெய் இருக்காது, காலி இடம் இருக்கு. வேற நாடுகள்கிட்ட நம்ம வந்து வாங்கணும்னா அது கஷ்டம். ஏன்னா பக்கத்துல மிடில் ஈஸ்ட் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வந்துடுறோம். அவங்கள்ட்ட அதிகமா இருக்கிறதுனால அவங்க கம்மியா கொடுக்குறாங்க. மற்ற நாடு ஏன்னா அவங்க தானே மூலப்பொருள் எடுக்கிறாங்க, இது பண்றாங்க, அதனால நம்ம கொஞ்சம் கம்மியா வாங்குறோம். மற்ற நாடுகள்ட்ட இருந்து வாங்கணும்னா கொஞ்சம் அதிக விலையாகும், தூரம் அதிகமாகும், இதனால பெட்ரோல் விலை ஏறும். அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இருந்து நம்ம வாங்குற அளவுக்கு மற்ற நாடுகள்லாம் விற்பனை ரஷ்யா ஒரு பெரிய இருக்குதான், ஆனா கம்மியா தான். இப்ப 30 நாளைக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ ஒருவேளை நீங்க மீறுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய இதுலதான் வந்து அமெரிக்கா பேச்சு கேட்கற மாதிரி இருக்குது நம்மளுடைய அரசாங்கம் தான். இப்போ அப்படி இருக்கிறதுனால தான் அவன் அனுமதி கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. இல்ல நீ என்ன அனுமதி கொடுக்குறதுன்னு நம்ம கேள்வி எழுப்பணும்ல, இது ஏன் விருப்பம்னு அந்த மாதிரி சொல்லல. இது எப்படி இருக்குது பார்க்கும்போதுன்னா, இந்த ரஜினி படத்துல ஒரு டைலாக் மாதிரி இருக்குது. அதாவது பிரதமர் தான் மோடி, ஆனா மோடிக்கு அதிபர் வந்து ட்ரம்ப், அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை. இது வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு பேசினா நல்லா இருக்கும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள், இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் கொஞ்சம் கண்டிச்சு பேசணும். இது வந்து இந்த சங்கிகள் முட்டு கொடுக்கறதுலாம் விடுங்க, அது கிடக்கட்டும், அவங்க முட்டு கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நடக்கிறத பார்ப்போம். இப்போ வந்து அமெரிக்கா அவர்களுடைய நோக்கமே என்னன்னா, ஈரான் மூலயமா, ஈரான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி மூலயமா நம்ம வந்து கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்கோம். இந்தியா மட்டும் இல்லாம சீனாவுக்கு அதிக அளவுல போகுது ஈரான்ல இருந்து. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கும், பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்கிறோம். வளர நம்ம என்ன பண்றோம், தனியா செயல்பட ஆரம்பிக்கிறோம் இல்லையா. இதை பார்த்தது அமெரிக்கா என்ன பண்ணுது, வளர்ச்சியை தடுக்கணும், ஆசிய நாடுகள்ல இருக்கிற வளர்ச்சியை தடுக்கணும். அவன் நம்ம அளவுக்கு வளர்ந்துட்டானா அப்புறம் நமக்கு பேச்சு கேட்பானா, கேட்க மாட்டான். நம்ம பொருளாதாரத்துல கம்மியா இருக்கிற வரைக்கும் தான் இது நம்ம பேச்சை கேட்பான்.
அதனால இது என்ன பண்ணுது, ஆசிய நாடுகளுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கோசரம் ஈரானை அட்டாக் பண்ணுது. ஏற்கனவே இது அமெரிக்காவுடைய நோக்கம். இது இஸ்ரேலுக்கு என்ன நோக்கம்னா, அவங்க வந்து அந்த கிரேட்டர் இஸ்ரேல் அதை வந்து டெவலப் பண்ணணுன்ற எண்ணம் அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ் மேல எல்லாமே அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது இஸ்ரேலுக்கு. உன் போடுறா, நீ போய் சண்டை போட்டுக்க மாஞ்சிக்கோ அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் எவ்வளவு சண்டை போடுவாங்க, அப்புறம் யாராவது ஜெயிப்பாங்க போவாங்க. ஆனா அமெரிக்கா இருக்கிற பலம் இஸ்ரேலுக்கு போக போக தான் இது போர் வந்து பெரிய அளவுல உலகத்தை பாதிக்குது. இது உலகத்தை பாதிக்கக்கூடாதுன்னா அமெரிக்கா அதுல கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி போர்க்காலங்கள்ல இந்தியா வந்து பாதிப்புக்குள்ளாகுது. இந்த மாதிரி பாதிப்புகள் நடக்கக்கூடாதுன்னா இந்தியா எந்த மாதிரி பொருளாதாரத்தை கட்டமைக்கணும்னு சொல்ல வரீங்க நீங்க? அது வந்து தற்சார்பு பொருளாதாரம் தான் கட்டமைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சீனா மாதிரி நாடுகள்லாம் ஓரளவுக்கு இப்போ தற்சார்பாக வராங்க. ஈரான் கூட தற்சார்பாக தான் தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்தாங்க. ஈரானும் தற்சார்பு. நம்ம வந்து இந்த கார்ப்பரேட்டோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது, இந்த பெரும் முதலாளிகள் பொருளாதாரத்தை, சந்தை பொருளாதாரம் இதெல்லாம் இருந்து கொஞ்சம் தற்சார்பா போகணும். எப்படி சொல்லணும்னா, இப்போ இந்த மாற்று பொருளாதாரம் சொல்லலாம். இது இப்போ கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வருது இல்ல போர்க்காலங்கள்ல. இப்போ இதுக்கு பதிலா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசல் அது இல்லைன்னா வண்டிகள் ஓடாது, அதனால பாதிப்புகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஈவிக்கு மாறணும். இப்போ சைனாலாம் பார்த்தீங்கன்னா ஈவிக்கு மாறுறாங்க, பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸே. ஏன் ஃப்ளைட் கூட ஈவில போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஈவில போறதுக்கு நம்ம இறக்குமதி பண்ற பேட்டரி வெஹிக்கிள்ஸே பெரும்பாலும் சீனா கிட்ட இருந்தா. இப்ப அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து நம்ம ஈவிக்கு மாறணும். ஆனா எலக்ட்ரிக்கல் நம்ம அந்த கரண்ட் எப்படி உற்பத்தி பண்ணணும்னா, அதையுமே நம்ம மட்டும் சூரிய ஒளிகள் அதிகபட்சம் காலங்கள் நம்ம சூரிய ஒளிகள் இருக்கும். சில குளிர்காலங்களை தவிர 2 மாதங்களும் பெரும்பாலும் இருக்கும். ஆனா குளிர்காலங்களை கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது சூரிய ஒளியை பயன்படுத்தி நம்ம சோலார் சிஸ்டத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஈவி வெஹிக்கிள்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலா வடக்குல தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பூமத்திரகை பக்கத்துல நம்ம இருக்கும். நமக்கு பெரும்பாலான நாட்கள் 11 மாதங்கள் கிட்ட வரையும் நமக்கு வந்து வெப்பம் இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ ஈவி வெஹிக்கிள் இதை டெவலப்மெண்ட் பண்ணணுமா, அடுத்து இப்போ இந்த கேஸ் தட்டுப்பாடு வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, மாற்று வழியா என்ன பண்ணணும்னா, இந்த எரிவாயு உற்பத்தி பண்றதுக்கு வந்து சாணம், மனித கழிவுகள், அப்புறம் விலங்கு கழிவுகள் இதெல்லாம் இருக்கு, தாவர கழிவுகள் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் பயோகேஸ் உற்பத்தி பண்ணணும். இல்ல கோபர் கேஸ், விலங்கு கழிவுல இருந்து. இது வந்து தொடர்ந்து நம்மளால எல்லா காலங்களும் இதை பிரதானப்படுத்தணும்ன்ற மாதிரி இல்ல. ஆனா இந்த மாதிரி போர்க்காலங்கள்ல இந்த மாற்று வழியை நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கணும். தட்டுப்பாடு ஏற்படுத்தின உடனே நம்ம விலைவாசி ஏறது, உணவு சமைக்கவே கஷ்டப்படுறது, மக்கள் அல்லோலப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். இந்த மாதிரி மாற்று பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியா வந்து இதை முன்னெடுத்துதான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. தமிழ்நாடு பேசியிருக்காரு சமீபமா தற்சார்பா மாறணும்னு. ஓகே, அது நல்லதுதான் மாறினா. இப்ப தமிழ்நாட்டிலயும் அந்த மாதிரி பெருசா பண்ணல. அதான் இது கொஞ்சம் டெவலப் பண்ணணும். பண்ணாதான் இந்த மாதிரி போர்க்காலங்களை நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னா நம்ம பாதிக்கப்படுவோம், தொடர்ந்து பாதிக்கப்படுவோம். அதனால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது போர்க்காலங்கள்ல இந்தியாவுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னா தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கட்டமைப்பு பலப்படுத்தணும்னு சொல்ல வரீங்க. ஆமா, அப்படி இருந்தாதான் இந்தியாவோட பொருளாதாரம் எந்த பிரச்சனைக்கும் உள்ளாகாது அப்படின்னு சொல்ல வரீங்க. இந்த போர் என்னதான் பண்ணி முடிவுக்கு வரும், இல்ல எப்போ முடிவுக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போதைக்கு முடிவுக்கு வர மாதிரி தெரியல. ஈரான் இழுத்துக்கிட்டே போகுது, தாக்கு பிடிக்குது. இப்ப அமெரிக்கா மாதிரி பெரிய பலமான நாடுகள்கிட்ட ஈரான் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் அவங்க ஒரு நாடுகள்கிட்ட மோதல அவங்களுக்கு சுத்தி இருக்கிற எல்லா நாடுகள்கிட்டயுமே மோதுறாங்க, 8-9 நாடுகள்கிட்ட. இவ்வளவு தாக்கு பிடிக்குதுன்னா அது தொடர்ந்து போக போகுது. அதுவும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பாதிக்கப்பட்டா உலகமே பாதிக்கப்படணும், இல்லைன்னா என்னை விட்டு நான் என் வேலையை பார்த்துன்னு போறேன். அந்த மாதிரி இந்த போர் வந்து முடிவுக்கு வரணும் அப்படின்னா ஒண்ணு ஈரான் தோல்வி சந்திக்கணும், அமெரிக்கா ஈரானை கட்டுப்படுத்திடணும் முழுமையா, அப்போ முடிவுக்கு வரும். அது ஆனா அவ்வளவு சாத்தியம் இல்லை. ஈரான் பெரிய நிலப்பரப்பு அப்படி. ஆனா அதான் சொல்றேன், அது சாத்தியம் இல்லைன்னு இல்ல. ரொம்ப நாளைக்கு போனா தாக்கு பிடிக்க முடியாது சின்ன நாட்டால. அமெரிக்கா மாதிரி பெரிய பொருளாதாரம் வலிமையான நாடு, ஆயுதம் வலிமையான நாடு, எல்லாத்துலயுமே அவன் பெரிய ஆளா இருக்கான். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப நாளைக்கு போனா தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா அது ரொம்ப நாளைக்கு போறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும், அமெரிக்காவை தான் உலக நாடுகள் நீ கொஞ்சம் கம்முன்னு இரு, உன் திமிர்த்தனத்தை காட்டாத, உன் அடாவடித்தனத்தை காட்டாத, இதனால உலகமே பாதிக்கப்படுது, இது 3ஆம் உலக போருக்கெல்லாம் வழிவகுத்துற போது யாராவது ஈரானுக்கு அணு ஆயுதத்தை கொடுத்துட்டு அவன் தூக்கி போட்டான் என்ன ஆகுது? அதனால இதெல்லாம் பண்ணாத. இதெல்லாம் அது உலக ஒப்பந்தம் படி ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு அணு ஆயுதம் கொடுக்க கூடாதுன்னு இருக்கீங்க. கொடுக்க கூடாதுதான். இப்ப அமெரிக்கா அது ஒப்பந்தத்தை படியா நடந்துருக்குது. அது எவ்வளவு ஒப்பந்தத்தை மீறி இருக்கு தெரியுமா? முதல்ல அணு ஆயுதம் போட்டதே ஜப்பான் அவங்க தாங்க. அது ஒப்பந்தம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. இருந்தாலும் அது அதாவது ஒப்பந்தத்தை உருவாக்குறது, அதை கட்டுப்படுத்துறது எல்லாமே அமெரிக்கா தான். அவன் நினைச்சா மாத்திப்பான் விருப்பப்படி. என்னங்க இந்தியர்கள் மாதிரி அமெரிக்காவுக்கு ஆதரவா பேசுறீங்க? இப்ப ஈரான் ஜெயிக்கணும்னா என்னங்க பண்ணும்? ஈரான் சார்பில் இல்ல, நான் சொல்றது என்னன்னா, ஈரான் தோல்வி வரும்போது இது முடியும், ஒரு கணிப்பு தான். அப்படி இல்லை அப்படின்னா
அமெரிக்காவை வந்து நம்ம மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து நிறுத்தணும். இல்லைன்னா அமெரிக்கா தோல்வி வருமா? அது கஷ்டம் இல்லை. அமெரிக்கா பின்வாங்கணும். அமெரிக்கா பின்வாங்கணும். இப்ப தாலிபான்கள்ட்ட இருந்து அமெரிக்கா பின்வாங்குச்சு. ஆப்கானிஸ்தான்ல. ஆமா, ஆப்கானிஸ்தான்ல. அதுக்கப்புறம் வியட்நாம்ல இருந்து பின்வாங்குச்சு. வியட்நாம்ல படு தோல்வி அடைஞ்சாங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு போச்சு போரு. கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் போகுது. 20 வருஷம் 25 வருஷம் போச்சு. அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு பெரிய மாபெரும் தோல்வினா வியட்நாம் போர். அந்த மாதிரி வந்து இந்த போர் ஈத்துட்டு போகுதுன்னு வச்சுங்க. மாசக்கணக்கில் ஈத்துட்டு போனாலே உலகம் பாதிக்கப்படும். இப்ப இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னா அமெரிக்கா அதனுடைய பிடிவாதத்தை கையை விடணும். ஓகே, இந்த போர்ல இருந்து அமெரிக்கா பின்வாங்கணும். அதுதான் உலக நாடுகளுக்கு நன்மை சொல்ல வரீங்க. அப்பதான் பொருளாதார பிரச்சனைகளும் சரியாகும். இதுதான் நம்மளோட கோரிக்கை மட்டும் இல்ல, உலக மக்களோட வேண்டுகோளுமே இதுதான். இதுக்கு இன்னைக்கு அமெரிக்கா வந்து போர் நிறுத்தி ஈரானை வம்பிழுக்காம இருக்கணும். ஸோ உலகத்துல அமைதி மீண்டும் நிலவணும் அப்படின்றதுதான் நம்மளோட கோரிக்கையும் இல்லை, உலக மக்கள் சார்பாக வலினம் வாய்ஸ் சேனல் கேட்டுக்கிறோம். நன்றி கார்த்திகேயன். நன்றி.